வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் டியூ ரிசீவபிள் ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி நம்ம டேலியில எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஸ்கிரீன் வந்துருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இருக்கிற ஓவர் டியூ ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது ரிசீவபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு இன்னும் அமௌண்ட் வந்து இன்னும் ரிசீவ் ஆகாம இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட் தான் வந்து நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் அப்படிங்கிறது நம்ம ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது குரூப் வந்து தேவைப்படுது அப்படின்னா ரைட் சைட்ல F4 அப்படிங்கிற குரூப் இருக்கு. நீங்க குரூப் வைஸா கூட நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்துடும், ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும், நமக்கு பார்ட்டி நேம் எல்லாமே வந்துடும், பெண்டிங் அமௌண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூ ஆன் டேட் வந்துடும். ஸோ இதுல ஓவர் டியூ பை டேஸ் கவுண்ட்டுமே வந்து நமக்கு இந்த ஒரே ரிப்போர்ட்ல வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலா ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க F12 கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டைப் ஆஃப் குரூப்பிங் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பில் வைஸ் மட்டும் இருக்கு. இதே வந்து நீங்க உங்களுக்கு லெஜர் வைஸ் வேணும் அப்படின்னா நீங்க லெஜர் வைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு பார்ட்டி வைஸுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ ஷாப்பிங் பிரான்ச் அவங்க கிட்ட இருக்க எல்லா பில்லுமே வந்து ஒரே இதுல வந்துடும். கேகே ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பார்ட்டிக்கு என்னென்ன பில் இருக்கோ அது எல்லாமே தனித்தனியா இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க இந்த F12 கான்ஃபிகர்ல இருக்கக்கூடிய டைப் ஆஃப் குரூப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பில் வைஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஓப்பனிங் அமௌண்ட். உங்களுக்கு இதே ரிப்போர்ட்லயே கஸ்டமரோட ஓப்பனிங் அமௌண்ட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஷோ ஓப்பனிங் அமௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ டியூ ஆன் டேட் ஆல்ரெடி இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட்டுக்கு வந்து இன்னும் டீடைல்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டீடைல்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோ இன்வென்ட்ரி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோ ஆர்டர் நம்பர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட் வந்துருச்சு. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ பார்ட்டி நேம் வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது வந்துருது. நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் அமௌண்ட், டியூ ஆன் ஓவர் டியூ பை டேஸ், அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதுல நம்ம வந்து இன்வென்ட்ரி அப்படிங்கிற இது ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணனால எந்த என்ட்ரிக்கு வந்து நம்ம இன்வென்ட்ரி யூஸ் பண்ணிருப்போம் அப்படிங்கிற டீடைல்ஸுமே வந்து நமக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பில்லுக்கு எல்லாமே ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவி அப்படிங்கிற ஒரு இன்வென்ட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அதனால அந்த டிவி அப்படிங்கிற இன்வென்ட்ரி டீடைல்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம் வந்து கீ செயின், கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரி டீடைல்ஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்க F12 ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டிங் மெத்தட் ஆஃப் பில்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பில் வைஸ் வந்து எல்லா அமௌண்ட்டுமே வந்திருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெண்டிங் அமௌண்ட் வந்து 10,000, 2,000, 1,000 அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுலயே வந்து நீங்க கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க ஷார்ட்டிங் மெத்தட் ஆஃப் பில்ஸ் அப்படிங்கிற நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஷார்ட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல அமௌண்ட் டிக்ரீசிங் பண்ணிக்கலாம், இன்க்ரீசிங் பண்ணிக்கலாம். நான் அமௌண்ட் டிக்ரீசிங் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு டிக்ரீசிங் அமௌண்ட்ல வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 56 lakhs இருக்கு, 11,68,200 rupees. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீசிங்ல வந்து எடுத்துட்டு வந்துடும். சேம் இதே மாதிரி உங்களுக்கு இன்க்ரீசிங்ல வேணும் அப்படின்னா கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் இன்க்ரீசிங் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 600, 640, 650, 1000, 1000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்க்ரீஸா வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் அமௌண்ட்ல வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.